யார் நீங்க? மிஸ்டர் பசுபதி. ஆமா. சத்யன் இந்த பார்சலை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். சத்யன் கிட்ட இவ்வளவு டீசென்டானாளா? புதுசா? பழசு, ரொம்ப பழசு. உங்களை பத்தியும் உங்க தம்பி கந்தனை பத்தியும் நாங்க பேசாத நாளே கிடையாது. ஓ, கந்தனை பத்தியே சொல்லியிருக்காரா? இவ்வளவு ஃபேமிலி டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க. உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. எஸ், வாங்க. கமிங். கவிதா, சார் நம்ம ஃப்ரெண்டு. யாரு? மொட்டை மாடியில கந்தன் கராத்தே பிராக்டிஸ் பண்றான்ல, அவனை வந்து சார் கிட்ட பேச சொல்லு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நீ போ. கந்தனா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. சார், நான் போய் குளிச்சுட்டு மெதுவா வாங்க, அவசரம் இல்லை. கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. மிஸ்டர் சிவகுருநாதன், நான் டிடெக்டிவ் கணேஸ்வரன் பேசுறேன். நான் இப்போ பசுபதி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். நான் யாருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ பசுபதி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கேக்குறீங்களா? கேட்டதா? தம்பி கந்த மேல மாடியில கராத்தாவை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதையும் கேக்குறீங்களா? கேட்டீங்களா? கந்தனை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன். ஓகே, ஓவர். தேங்க்ஸ் கவியா. ஐயோ சென்னமர, என்ன இது சாருக்காக கொண்டு வந்தது. ஐயோ சாரிப்பா, நான் குச்சி எச்சியாச்சு. பரவாயில்லையா? வெல்கம். இந்தாப்பா. ஏமா யார் இருந்தாலும் அண்ணன் ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம் சார், வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். ப்ளீஸ். வேலைக்காரியை கரெக்ட் பண்ணா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இல்ல ஐயா. என்ன என்னடா நினைச்சீனா? இதுக்காடா நீ துண்டு குத்தா ஒண்ணா ஒழுந்துடுறா. அப்பா, ஐயோ அம்மா. கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. East to the west and north and south, you know it's kinda hasty. The east to the west and north and south, you know it's kinda hasty. ஐயோ அப்பா. சைனால இருந்து எதிரி அமிச்ச கிஷோக டிராகன் தானே நீ? நான் சைனீஸ் புட்டு கூட சாப்பிட்டது இல்லையா? அப்ப ஏன்டா இங்க வந்த டிராகன்? அது வந்து உங்ககிட்ட கராத்தே கத்துக்க வந்தேன்ப்பா. கராத்தே கத்துறவங்க ஏன்டா டையி? உனக்கு தெரியாத நான் லேடி ஸ்பெஷலிஸ்ட்னு. ஐயோ, கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. சார், எங்க பசுபதி அண்ணன் கந்தண்ண ட்வின்ஸ் மாதிரி நீங்களும் ட்வின்ஸா? இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, காலையில உங்கள மாதிரியே ஒருத்தர் சென்சஸ் எடுக்க வந்தாரு. அதான். ஓஹோ. ஏறுமையில் ஏறி விலை யாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. காலையிலே பூஜை போடும் பக்தி முகம் இங்கு, எதிரிகளை பந்தாடும் சக்தி முகம் அங்கு. வரேன். தம்பி கந்தனை மொட்டை மாடியில பாத்தீங்களா? 2 பேரையும் பார்த்துட்டேன் சாமி. வரேன், போயிட்டு வரேன். சார் ஒரு நிமிஷம். வாழைப்பழம் சாப்பிடுங்க, சுவாமி பிரசாதம். சார் சார், அப்படி போவாதீங்க. மொட்டை மாடியில கந்தன் இருக்கா. ஐயோ, சைனாவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லப்பா. நான் வர்றேன். அப்பா, இது எப்படி? ஐயோ, என்னால முடியலப்பா. 40,000 ரூபாய் சம்பளத்துக்காக கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் வைக்க வேண்டியதா இருக்கு, பாத்ரூம்ல பைப் ஏற வேண்டியதா இருக்கு. என்னடா வாழ்க்கை சாமி. அண்ணே, கராத்தே கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ஐயோ, டைம் ஆயிடுச்சா? பாட்டி எப்படி இருக்கே? சால்ட்ல வர ஏஞ்சலினா ஜோலி மாதிரியே இருக்கு. நேத்து வெண்பொங்கல்ல சால்ட் அதிகமா இருக்கும்போது நினைச்சேன். தேவையில்லாத படம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆக்ஷன் படம்னா உசுரு. நேத்து டிராயர் ஓபன் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ஒரு பியூட்டிஃபுல் லெமன் ரைஸ். ஓகே மாஸ்டர். முருகா என்றழைக்கவா முத்து. குட் மார்னிங் சார். அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா இங்க என்னையா பண்ற? தம்பி கந்தா இப்போ உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அவனை க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். என்ன கண்டுபிடிச்ச? அவங்க ஆளு மட்டும் 2 பேர் இல்ல சார். பிஹேவியர், கேரக்டர், காஸ்டியூம்
எல்லாத்துலேயுமே 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம். வா வா உள்ள வா. மார்னிங் மாஸ்டர். மார்னிங்மா. கராத்தேல முக்கியமான ஸ்டெப் கர்டனை மூடுறது. கம் ஆன் டு இட். மாஸ்டர் மூடியாச்சு. வெரி குட். நீ ஜெனரலா தூங்கும்போது எப்படி பொத்திப்ப? இப்படி போத்திப்பேன். பிரில்லியன்ட். இதை தான் கராத்தேல பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. புரியல மாஸ்டர். கர்டனை மூடு, பெட்ஷீட்டை போத்து, ரைட்ல மூடு, லெஃப்ட்ல போத்து, ரைட் பிளாக், லெஃப்ட் பிளாக். போவே ரைட்ல மூடு, லெஃப்ட்ல போ. அவங்க 2 பேரையும் என் 2 கண்ணால நானே பார்த்தேன். பசுபதி நல்ல பையன் இல்ல, ஆமாமா. அவன் பொய் சொல்ல மாட்டான். சார் ஃபுல் டீட்டெயிலையும் ரிப்போர்ட்டாக போட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன் சார். 10,000 ரூபா மேலே போட்டு கொடுங்க சார். பல பேர்கிட்ட பல இடங்கள் அடி வாங்கி பாடி பெயினாக இருக்கு. பாங்காங் போய் பவுடர் மசாஜ் பண்ணா தான் இந்த பாடி ரெடி ஆகும். அதுக்கு என்ன கொடு. லெமன் ரைஸ் ரெடி, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க கார்டன்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே. பசுபதி. சார் வாங்க சார் உட்காருங்க. அம்மா சார் வந்துட்டாருமா, சீக்கிரம் பூஜை முடிச்சிட்டு வாமா. சார் அம்மா சார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா. இந்த பாவியை மன்னிச்சுட்டு உங்க 2 பசங்களையும் வேலைக்கு அனுப்புங்கம்மா. பசுபதி என்னப்பா இது கோலம்? அம்மா என்ன சொல்றாங்க? நீங்க நல்லா இருந்தா தான் அட்லீஸ்ட் ஒரு 200 குடும்பமாச்சும் நல்லா இருக்கும். அதனால தான் சார் இந்த சிவகுருநாதனுக்காக அம்மா சுவாமிமலை சிவகுருநாதனுக்கு விரதம் இருக்காங்க சார். முருகா முருகா முருகா. முருக பக்தியில என்ன மிஞ்சினவங்க யாரும் இல்லைங்கிற கர்வம் இருந்துச்சு. உங்களை காட்டி அந்த கர்வத்தையும் உடைச்சிட்டாரு அந்த முருகன். உங்க கணவரை பத்தி, பசுபதி கந்தனை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். வாயடிச்சு போச்சேமா. இப்போ வேண்டாம், விரதத்துல இருக்கீங்க. நான் சாவகாசமா வந்து எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். வரமா வரமா. என்ன சொல்றாங்க? அம்மாவோட ராசி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதனால அருள் வாக்கு நல்லா கிடைக்கும். எதா இருந்தாலும் இன்னைக்கே முடிச்சிருன்னு டக்குன்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அப்படிதானம்மா? அப்ப சரிங்க சார். நீங்க ஐயோ, உட்காருங்க சார். முதல்ல அம்மா உட்காரட்டும். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு 2 குழந்தைங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் எப்படிமா பூனை கண்ணு? சார் அம்மா பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி போகும்போது நடுவில் ஒரு பூனை கிராஸ் ஆயிடுச்சு சார். அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பூனையோட கண்ணை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்கா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியுமே சார். அது சரிப்பா, அம்மா வயித்துல 2 பேர்ல இருந்தீங்க, ஒருத்தருக்கு மட்டும் எப்படி பூனை கண்ணு வந்துச்சு? ஆஸ்பத்திரியில் கிராஸ் ஆனது ஒரே பூனை தான் சார். பாவம் அதுக்கு தெரியுமா சார் நாங்க 2 பேரும் ட்வின்ஸ்னு? நல்ல வேளைமா முருகர் ஒரே ஒரு பூனை அமிச்சார். இல்லன்னா இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த பசுபதி சின்ன வயசுல இருந்தே கேக் சாப்பிட மாட்டான். நம்ம எப்படி? கேள்விடா. ஏன்னா வளர்ந்த பிறகு முட்டை நான்வெஜ் வேணான்னு விட்டுருக்கலாம். குழந்தையில இருந்தே எப்படி? சார் அதுக்கும் அந்த பூனை தான் சார் காரணம். ஏன்பா எல்லாத்துக்கும் பூனை 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 மேலேயே பழி போடுற? சார் பூனையோட ஹேபிட் என்ன? நான்வெஜ் எங்க வச்சாலும் திருடி சாப்பிடுறோம்ல, அதே ஹேபிட் தான் சார் அந்த பூனை கண்ணுக்கு. வீட்டுல எங்க கேக் வச்சாலும் திருடி சாப்பிடுவோம். எனக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். கிடைக்காத கேக் ஏன் சார் ஆசை பண்ணும்? அதனால தான் என் லைஃப்ல டோட்டல் வெஜிடேரியன் ஆயிட்டேன். சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பக்குவம்பா உனக்கு. கிளம்புடா. ஹலோ. வாட்? ரியலி? தேங்க்யூ so much. பசுபதி சார், நான் உங்க வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்த நேரம் நல்ல நியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் பெஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அவார்டுக்கு நம்ம கம்பெனியை செலக்ட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு நான் போய் டெல்லியில பேப்பர் சப்மிட் பண்ணுமா? அம்மா 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 வரேம்மா. தேங்க்யூமா. முதல் முறையா வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்களே? இப்போ வேணாம்மா, அம்மா விரதம் போயிட்டு இருக்கு. நல்லா போட்டோம். நான் டெல்லி போயிட்டு வந்து விருந்தே சாப்பிடுறேன். வரேம்மா. முருகா முருகா முருகா. எல்லாம் காலேஜ் புள்ளிங்க நம்ம குப்பத்துக்கு சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்குதுங்க. இந்தாமா எதா இருந்தாலும் அக்காண்ட சொல்லு. அக்காண்ட சொன்னா குப்பத்துக்கே சொன்ன மாதிரி. டெங்கு காய்ச்சல தடுக்கிறது எப்படின்னு குப்பத்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கோம். பேலன்ஸ் 2 ரூபா நீங்களே வச்சுங்க. உங்க சித்தி எப்ப இந்த தொழிலை விட்டுறேன்னு என்கிட்ட எழுதி தராங்களோ அப்பதான் முழு பணத்தையும் தருவேன். ஓகே ஐயா. ஆமா, உங்க சித்தி என்ன தொழில் பண்றாங்க? அதுவே உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு இருக்கிற உனக்கு உன்னதான் கேக்குறேன். என்ன தொழில் பாக்குறாங்க? ஜனங்களை சந்தோஷப்படுத்த தொழில். புரியலையே. பாஸ் ஏதோ தப்பான தொழில் சொல்றாரு. நைட்டு 10 மணிக்கு மேல ஆம்பளைங்களுக்கு திடீர்னு ஒரு மூடு வரும். ஆமா, அது இல்லாம அவங்களால தூங்கவே முடியாது. அந்த டைம்ல அவங்க எங்க சார் போவாங்க?
அந்த நேரத்துல யார் யாருக்கு என்ன தேவையோ எல்லா வெரைட்டியும் கொடுத்து அவங்க எல்லாரையும் சந்தோஷமா தூங்க வைக்கிற ஒரே ஜீவன் தான் சார் எங்க சித்தி. பிராத்தலுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா? சார் அந்த போனிடெயில் தான் சார் எங்க சித்தி. எங்களை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனா நல்லா இருக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. என்னாண்ட வந்துட்டீங்களா 1 ஹவர்ல மேட்டரை முடிச்சுக்கின்னு பிசிறு இல்லாம பீஸ்ஃபுல்லா போய்கினே இருக்கலாம். பட்ட பகல்ல பப்ளிக்காவா? நிறுத்துறேன், எல்லாத்தையும் நிறுத்துறேன். செண்டாமரே! யார் வத? ஏய் யார் நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் எதுக்கு வந்தேங்கிறது தான் முக்கியம். சித்தி என்ன? சார் டேய், வாய மூடுறா. அட்ரஸ் சொல்றது மட்டும் தான் உன் வேலை, அட்வைஸ் பண்றதெல்லாம் ஏன் வேலை. போ போடா. இப்ப உனக்கு என்ன ஓன? எனக்கு ஒண்ணு வேணாம், நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. ராத்திரி 10 மணிக்கு மேல நாக்க தொங்க போட்டு உன்கிட்ட வராங்களே அவங்களுக்கு நீ சப்ளை பண்றத நிறுத்தணும். நாக்கு பூச்சியா நித்துலனா என்னயா பண்ணுவ? நிறுத்துனா 3 லட்ச ரூபாய் பணம் கொடுப்பேன். வாங்கிக்கோ. சதாவா ஊட்டுறா மொத்த துட்டு கூட ஆசை தோசை அப்பளம் வடை முதல்ல அதுகளை அனுப்பு. 6 இல்ல 5. ப்ளீஸ்க்கா முதல்ல எங்க மேட்டரை முடிச்சு அனுப்புங்க. அவசரம் அமௌண்ட்ட பார்த்தோன்னா அலைச்சல். குச்சி விட்டாயா? என்னையா? சரி வச்சுக்க. எதுவா இருந்தாலும் என்னண்டா பேசு, அதுங்களை என்னத்துக்கு சீன்றா? எரியறது புடுங்கனாதான் கொதிக்கிறது அடங்கும். இவளுகளை நம்பித்தானே நீ இருக்க. இல்ல அங்கிள், இவங்கள நம்பிதான் நாங்க இருக்கோம். ஏன் இருக்க? எதுக்கு இருக்க? போக வேண்டியதானே. ஊரை விட்டு ஓடுறீ, ஓடுங்க. ஐயோ, இந்த காலத்துல இந்த மாதிரி புள்ளிங்க கிடைக்கிறது எம்மா கஷ்டம். இதுகளை படிக்கிறத விட்டுக்கின்னு என்னாண்ட வந்திருக்குது? படிக்கிறவங்க செய்யற வேலையா இது? என்னயா கஷ்டம்? சொறீறவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் சொரிஞ்சுக்கிறவனுக்கு சுகமா இருக்குதுல்ல. எல்லாம் இதாயா, மனசு இருந்தா யார் வேணா எத்த வேணா செய்யலாம். இருக்கும். எனக்கு 2 பொண்ணு இருக்கு, பண்ண மாட்டோம், பண்ண விட மாட்டோம். அது வாயிஸ்டையா. இதுங்க பரப்பலன்னா எல்லாத்துக்கும் வியாதி வரு. பரப்பாதீங்க பரப்பாதீங்க. பரப்புனா வியாதி வரும் தானே சொல்றேன். தாச்சி கஸ்மால நிப்பாட்டியா. என்னயா அது வந்ததுல இருந்து கொழ பேசின்னு இருக்குடா. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாயா. சொல்றேன். இப்படி பணத்துக்காக உடம்ப வித்து இந்த தொழில் பண்றீங்களே அதை விட்டுருங்கன்னு சொல்ல வரேன்டி. யாரு சொல்ற? உங்க எல்லாரையும் தாண்டி சொல்றேன். ஏமா அடிக்கிறீங்க? ஐயோ சொல்லிடாதீங்க. ஐயோ ஏமாடி தாங்காதே. சார் இது பில்ட் கம்பெனி உங்களுக்கு சூப்பரா செட் ஆயிடுச்சு சார். என்ன நாக்கலா? உங்க சித்தி அப்படி என்னதாண்ட தொழில் பண்றா? சார் இப்போ கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். நைட்டு 10 மணி ஆனா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறாங்க. ஆமாப்பா. நிறைய பேருக்கு சரக்கு இல்லாம தூங்கவே முடியாது சார். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஸ்கி, பிராண்டி, ரம்மு, வோட்கா, ஜின்னுன்னு எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விலைக்கு விற்பாங்க சார். அதான் நான் அப்பயே சொன்னேன் சார். இந்த மாடுலேஷன்ல இவ்வளோ டீட்டெயிலா அப்ப சொல்லியேப்பா.